இந்த சூப்பர் ஹிட் படமெல்லாம் இவரு எடுத்ததா? இயக்குனர் வி. சேகர் தமிழ் சினிமாவுல காமெடி கலந்து குடும்ப படங்கள் எடுக்கிறதுல ஃபேமஸ். அவரு படத்துல கேரக்டர்கள் எல்லாமே நம்ம வீட்டு ஆளுங்க மாதிரி இருப்பாங்க. சின்ன சின்ன சண்டை. அதே மாதிரி படத்துல ஒவ்வொரு கேரக்டருக்கும் தனி இடம் கொடுத்து, குடும்ப பாசத்த எளிமையா சொல்லுவாரு. எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து பிரச்சனைய தீர்க்கிற மாதிரி கதைய கலகலப்பா முடிப்பாரு. நீங்களும் ஹீரோ தான் 1990ல வந்த தமிழ் படம். ஒரு ஊருக்கு ஷூட்டிங் பண்ண வரக்கூடிய டைகர் பிரேம்நாத் ரசிகர் கிளப் நடத்துற ரத்தன் ராஜ் சினிமா நடிகன் ஆகணும் அப்படின்னு கனவு காணுற பாவாடசாமி, பக்கிரிசாமி இவங்களோட கூத்து தான் கதை. சில்க் ஸ்மிதா, எம்.என். நம்பியார் எல்லாரும் நடிச்சு கங்கை அமரன் பாட்டு போட்டு நட்சத்திரங்களோட வாழ்க்கைய கிண்டல் பண்ணி சிரிப்பு கலந்து சொல்லிருப்பாங்க. பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும். கணவன் மனைவி உறவுல மனைவி சொல்றத கேட்டா எப்படி வாழ்க்கைய சந்தோஷமா வைக்கும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்ற படம். கவுண்டமணி செந்தில் மனோரமா நடிச்சு படத்தை கலகலப்பா மாத்திருப்பாங்க. பொண்டாட்டி சொல்றத கேட்டா வாழ்க்கை ஜாலியா போகும்னு பசங்க மத்தியில கலாய்ச்சு ஒரு மெசேஜ் கூட விட்டுருக்காங்க. பொறந்த வீடா புகுந்த வீடா, பொண்ணு பொறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய பாச பிணைப்பையும் அதுல வர்ற சின்ன சின்ன சண்டைகளையும் கலகலப்பா சொல்றது. மனைவி வீட்டுக்காரங்களும் மாமியார் வீட்டுக்காரங்களும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தா வாழ்க்கை எப்படி ஜோரா இருக்கும் அப்படிங்கிற கேள்விய கேட்கிற படமா இது அமைஞ்சது. வரவு எட்டனா செலவு பத்தனா, குடும்பத்துல வருமானத்தை விட செலவு அதிகமாகறப்போ வர்ற பிரச்சனைகளை காமெடி கலந்து சொல்லுது இந்த படம். கவுண்டமணி செந்தில் காமெடி அற்புதமா பண்ணிருப்பாங்க. வரவு செலவு கணக்கு பார்த்து குடும்பத்தை ஜாலியா நடத்தணும்னு கலகலப்பா இந்த படம் சொல்லுது. நான் பெத்த மகனே கல்யாணத்துக்கு பின்னாடி அம்மா பையன் உறவுல வர்ற சின்ன சின்ன மனஸ்தாபங்களையும் குடும்ப பாசத்தையும் கலகலப்பா சொன்ன படம். கவுண்டமணி செந்தில் வடிவேலு நடிச்சு காமெடி கலந்த கதையை கொண்டு போயிருப்பாங்க. காலம் மாறி போச்சு. வி. சேகர் இயக்குன படத்திலேயே மெகா ஹிட் படம்னா இதுதான். ஆண்கள் மாதிரியே பெண்களுக்கு சொத்துல சம பங்கு இருக்குது அப்படின்னு சொன்ன படம் தான் காலம் மாறி போச்சு. பொங்கலோ பொங்கல். பொங்கல் பண்டிகைய சுத்தி குடும்பத்துல நடக்கிற சின்ன சின்ன கலாட்டாக்கள், பாச பிணைப்பு எல்லாமே காமெடி கலந்து சொல்லுது இந்த படம். பண்டிகையோட சந்தோஷத்தையும் குடும்பம் ஒண்ணு சேர்ந்தா எப்படி ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்குது. எல்லாமே என் பொண்டாட்டிதான். கணவன் மனைவி உறவுல மனைவியோட பாசமும் அக்கறையும் எப்படி வாழ்க்கைய ஜாலியா மாத்துது அப்படின்னு கலகலப்பா சொன்ன படம். பொண்டாட்டிய அன்பா பாத்துக்கிட்டா வாழ்க்கை சூப்பரா இருக்கும்னு சிரிப்போட ஒரு மெசேஜ் சொல்லுது இந்த படம். விரலுக்கேத்த வீக்கம். ஒவ்வொருத்தரும் அவங்களோட திறமைக்கு ஏத்த மாதிரி பெருமையை பெறணும் அப்படின்னு காமெடியா சொன்ன படம். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, உழைப்புக்கும் திறமைக்கும் மதிப்பு கொடுத்தா வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்ற படம். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. கூட்டு குடும்பமா ஒண்ணு சேர்ந்து வாழ்ந்தா எல்லா பிரச்சனையும் தீர்ந்து சந்தோஷம் கிடைக்கும்னு ஒற்றுமையோட சிறப்ப வாழ்க்கை யதார்த்தங்களோட காமெடியா சொன்ன படம். வீட்டோட மாப்பிள்ளை. மாப்பிள்ளை மனைவியோட வீட்டோட இருந்தாலும் குடும்பத்துல அன்பும் மரியாதையும் எப்படி வாழ்க்கைய ஜாலியாக்கும்னு காமெடியா சொன்ன படம். நம்ம வீட்டு கல்யாணம். வீட்டு கல்யாணத்துல நடக்கிற கலகலப்பான குழப்பங்கள், சின்ன சின்ன சண்டைகள் அதையெல்லாம் அன்பால தீக்கிற விதத்துல காமெடியா சொல்ற படம். ஆளுக்கு ஒரு ஆசை. கணவன் மனைவிக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற வெவ்வேறு ஆசைகள், அதனால வர்ற கலாட்டாக்கள் குடும்பத்துல அன்பால எப்படியெல்லாம் சரியாகுது அப்படின்னு காமெடியா சொன்ன படம். வி. சேகர் இயக்கத்துல இன்னொரு குடும்ப படம் அப்படின்னா அது விரலுக்கேத்த வீக்கம் தான். இந்த படங்கள் எல்லாம் உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.